கடன் வாங்கினோம்னா நம்ம வந்து நன்மையை வந்து மறுமையில வந்து வாங்கிக்குவாங்க, அதனால நம்ம இங்க கொடுத்து அதை செட்டில் பண்ணிரும். ஒரு மனிதன் நமக்கு உதவி செய்யும் போது இங்க உள்ள நன்றி கடனை நம்ம எப்படி மற்ற மனிதர்களுக்கு செய்யறது? இதோட விளக்கம் இஸ்லாம். அதாவது ஒரு மனிதர் நமக்கு உதவி செய்தாரையானால் அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி தெரிவிக்கணும். இஸ்லாமிய அடிப்படையில் அவருக்கு எப்படி நன்றி தெரிவிக்கிறது? அதான் அவங்களுடைய கேள்வி. பொதுவாக உதவி செய்யறவருக்கு மார்க்கத்தில் ஒரு இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஒரு ஆளுக்கு உதவி செய்யறோம், உதவி செய்தோம்னு சொன்னா நம்மள்ட்ட உதவி வாங்கினதுனால அவன் நமக்கு அடிமையா இருக்கணும், நம்மளை கண்டா எந்திரிக்கணும், நமக்கு சேவகம் செய்யணும், நம்மளை பார்த்தா புகழ்ந்து பேசணும், 4 பேருக்கு மத்தியில் நம்மளை பாராட்டணும் என்கிற மாதிரி எதிர்பார்ப்புல யாருக்கும் எந்த உதவி நம்ம செய்யக்கூடாது. செஞ்சால் அதுக்கு மறுமையில எந்த நன்மையும் கிடைக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன கற்றுத்தர்றான்? இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா. நாங்கள் நல்லடியார்கள் எப்படி சொல்லணும்னு கேட்டா, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய திருப்திக்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு உணவளிக்கிறோம். ஒரு ஆளுக்கு உணவை கொடுத்து விட்டு நம்ம என்ன சொல்லணும்? இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா, நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காகத்தான் உங்களுக்கு உணவளிக்கிறோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷக்கூரா. இந்த உதவி செய்யற காரணத்தினால் உங்களிடத்தில் நன்றியை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, எங்களுக்கு நீங்க நன்றி செலுத்தணும் என்று எதிர்பார்க்கவில்லை. அதே மாதிரி இதுக்கு பிரதிபலனை எதிர்பார்க்கவில்லை. இன்னைக்கு நான் சோத்தை போட்டுவிட்டு நாளைக்கு நீ சோறு போடணும் என்பதற்காக சோறு போட்டால் அது மார்க்கத்தில் கூடாது. அந்த உதவி செய்யக்கூடியவர்கள்ட்ட மனசு எப்படி இருக்கணும்னு கேட்டா, நம்ம இந்த உதவி செஞ்சிட்டோமா, யா அல்லாஹ் இதுக்கு நீ கூலிய கொடு, இவனை நான் பார்த்து இவனை எனக்கு ஏதாவது செய்வான், என்னை கவனிப்பான், என்னை மதிப்பான், எனக்கு ஓட்டு போடுவான், என்னை தலைவனாக்குவான், இப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு எதிர்பார்ப்புல உதவி செய்தோமையானால் அந்த உதவிக்கு பேரும் புகழும் வேண்டுமானால் உலகத்தில் கிடைக்குமே தவிர மறுமையில ஒண்ணும் கிடைக்காது. மறுமையில நன்மைக்கு தானே உதவி செய்யணும். இந்த செய்யற உதவிக்கு நம்ம முதல்ல என்னத்தை எதிர்பார்க்கணும்? இதுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன கிடைக்கும் இதைத்தான் எதிர்பார்க்கணும். அது பணத்தால் செய்யற உதவியா இருந்தாலும் சரி, அல்லது நேரங்காலத்தை அவர்களுக்கு செலவழித்து செய்யக்கூடிய உதவிகளாக இருந்தாலும் சரி, எந்த உதவி செய்தாலும் உதவி செய்யறவருடைய மனசு எப்படி இருக்கணும்? நாங்கள் உங்களிடத்தில் எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்கவில்லை, எந்த விதமான நன்றியும் நீங்கள் எங்களுக்கு செலுத்த வேண்டியதில்லை. இப்படித்தான் உதவி செய்யறவங்க செய்யணும். சரி, நமக்கு ஒருத்தர் உதவி செய்து விட்டார், இதுக்கு என்ன நன்றி செய்யறது? நன்றி செய்யறதுங்கிற பேர்ல நம்ம ஆளுக்கு என்ன செய்யறாங்க? ஒருத்தன் உதவி செஞ்சுட்டாங்கிறதுக்காக வேண்டி இப்படி பல்ல பல்ல காட்டுறது, இப்படி கையை கட்டி நிக்கிறது. ஒரு ஆளு எனக்கு ஒரு உதவி செஞ்சிட்டாருன்னு சொன்னா அவர் எனக்கு எஜமான் மாதிரியும் நான் அவருக்கு அடிமை மாதிரியும் நம்மை நாமே ஆக்கி கொண்டு என்ன செய்யறாங்க? அவர் கூப்பிட விட்டுன்னு ஓடுறது, என்ன செஞ்சாலும் உதவி செஞ்சவர் ஆயிட்டார்ல அப்படிங்கிறது, அவர் சொல்றதை எல்லாம் கட்டுப்படுவது, அவரை நம்ம பாவியாக்கணும். இப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்று மார்க்கத்தில் இல்லை. என்ன நன்றி மார்க்கத்தில் தெரியுமா? ஒருவர் உங்களுக்கு உதவி செய்தாரையானால் ஜஸாக்கல்லாஹு கைரா, இதற்குரிய கூலியை அல்லாஹ் சிறப்பாக உங்களுக்கு தரட்டும் என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்களேயானால் நீங்கள் அதற்கான நன்றியை செலுத்தி விட்டீர்கள். அவ்வளவுதான். ஒரு ஆளுக்கு நன்றி செலுத்துறது என்ன? ஒரு ஆள் உங்களுக்கு 1000 ரூபாய் தர்றாரா, உதவி செஞ்சிட்டாரா, காலமெல்லாம் நான் உனக்கு அடிமை, அதெல்லாம் கிடையாது. சுயமரியாதை கூட தேவையில்லை. ஏன்? அவர் உதவி செஞ்சது அவர் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிருக்கிறார், அதற்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும். இந்த உதவியை நான் வாங்கினதுனால அவருக்கு அடிமையும் கிடையாது, அவர் உதவி செஞ்சதுனால அவருக்கு எஜமானும் கிடையாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, ஜஸாக்கல்லாஹு கைரா. அரபில உங்களுக்கு சொல்ல தெரியாவிட்டால் அல்லாஹ் இதற்கான கூலியை உங்களுக்கு சிறப்பாக தரட்டும். எனக்கு நீங்க 1000 கொடுத்திய அல்லாஹ் பல மடங்கு கூலியை உங்களுக்கு தருவானாக துஆ செய்றீங்களே, அதுக்கு மேல என்ன நன்றிங்கிறேன்? அல்லாஹ்விடத்துல பெரிய ஒரு இடத்துல பெட்டிஷனை போட்டு விட்டீங்கன்னா அப்புறம் என்ன நன்றி செலுத்துறது இருக்கு? முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். யார் உங்களுக்கு எந்த மாதிரி உதவி செய்தாலும் அதுக்கு எவ்வளவுதான் நீங்க நன்றி செலுத்தனே, அல்லாஹ் இதற்கான கூலியை உங்களுக்கு தருவானாக என்று மறுமை சார்ந்து இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய உதவி செய்தலும் உதவி பெறுதலும் எப்படி இருக்கணும்? மறுமையில வெற்றி பெறுவதை சார்ந்து இருக்கணுமே தவிர இந்த உலகத்திலே அறுவடை செய்யக்கூடிய வகையில உதவி செய்யறவனும் இருக்கக்கூடாது, உதவி வாங்குறவனும் இருக்கக்கூடாது. அதனால உதவி செஞ்ச ஆளுக்கு என்ன செஞ்சிடாதீங்க, நமக்கு உதவி செஞ்சு விட்டு சில பேர் என்ன செய்வாங்க, உதவியை செய்து விட்டு உன் பொண்ணை என்ன கட்டி கொடுன்னு கேட்பான்.
எப்படி அது நான் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கணும், எனக்கு பிடிக்கணும், பல விஷயம் இருக்கு. அதெல்லாம் என்கிட்ட உதவி மட்டும் வாங்கினீங்கள, இப்படி எல்லாம் செய்வது. சில பசங்களை வந்து படிக்க வச்சுட்டு அது அவங்க தங்கச்சி மோனை கல்யாணம் பண்றது உன்னை படிக்க வச்சேங்கிறது. இப்படி எல்லாம் சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, என்னையா உதவி செய்யும் பொழுது அவங்க ஒரு கணக்கு பண்ணிட்டு தான் உதவி செய்வாங்க. என்ன உதவி, பிற்காலத்தில் எப்படி நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த உதவியை எப்படி லாபகரமா ஆக்கிக்கலாம், அதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. அதனால உதவி செய்யறதா இருந்தாலும் நீங்கள் மறுமையுடைய நன்மைக்கு உதவி செய்யுங்கள். அதே மாதிரி உதவி பெற்றாலும் நீங்க என்ன செய்யுங்க, அது மறுமையில் அவருக்கு கூலி கிடைக்கட்டும்னு மனசார துவா செய்யுங்க. ஒருத்தர் கஷ்டப்படுற நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்யறாருல, யாரும் தராம இருக்கும், ஒரு 1000 ரூபாய் தர்றாரு இல்லையா, அப்ப அவருக்கு நீங்க என்ன செய்யணும், இந்த உதவிக்கு நிகரான உதவி என்ன உதவி நீங்க செய்ய முடியும்னு செய்ய முடியாது. அல்லாஹ்விடத்தில் துவா செய்யறது பெரிய உதவி. அது மனசுல இருந்து துவா செய்வீங்களா இல்லையா? கஷ்டப்பட்ட நேரத்தில் நீங்க உதவி வாங்கிட்டீங்கன்னா அந்த துவா எங்க இருந்து வரும், மனசுல இருந்து வரும். அப்ப உதவி செஞ்சவங்களும் இந்த மனப்பான்மையில வந்துடும். என்ன மனப்பான்மை, நம்ம ஒரு உதவி செஞ்சோம், நம்மளுக்கு அதை விட சிறப்பா செஞ்சுட்டானேன்னு நினைக்கணும். நான் ஒரு ஆளுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கிறேன், அவர் ஜஸாக்கல்லாஹு கைரான்னு சொல்றாரு, இவ்வளவுதான் சொல்றாரு. நான் என்ன நினைக்கிறேன், நம்ம செஞ்ச உதவியை விட பெரிய உதவி இவன் செஞ்சுட்டான். நம்ம ஒரு 10,000 ரூபாய் தான் கொடுத்தோம், இவன் பெரிய இடத்துல இதை விட பெருசா கொடுத்து கேட்டுட்டான். நம்ம கொடுத்து 10,000, அவன் என்ன திருப்பி எனக்கு தர்றான், அல்லாஹ் உங்களுக்கு இதற்கான கூலியை பன்மடங்கா தரட்டும், சிறப்பா தரட்டும் சொல்லி அங்க பெட்டிஷனை போட்டு விட்டான். இதை விட வேற என்ன செய்ய வேண்டியிருக்கு, இவன் வந்து போதுமான அளவுக்கு எனக்கு நன்றி செலுத்தி விட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கணும். நம்ம என்ன நினைக்க கூடாது, 10,000 ரூபாய் கொடுத்தா ஜஸாக்கல்லாஹு கைராவா இவ்வளவுதானா அப்படின்னு வைங்க, முடிஞ்சு வச்சுக்கிறது. கொடுத்த நன்மை, கொடுத்த ரூபாயுடைய நன்மையே நம்ம இழந்து விடுவோம். இதுதான் இஸ்லாத்துல வந்து உதவி பெறுபவர்களும் உதவி வாங்கக்கூடியவர்களும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு.